எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மானிடைஸ் ஆக போகுது. ஸோ இந்த மானிடைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு சேனலை நீட் அண்ட் கிளியராக வச்சுக்கணும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு சேனல் மானிடைஸ் ஆக போகுது. ஈவினிங் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹாப்பி நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அதில் சில நல்லது கெட்டது, அதாவது என்ன பண்ணால் மானிடைஸ் கிடைக்கும் கிடைக்காது, ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து மானிடைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அந்த லவபிள் மூமெண்ட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சேனல் மானிடைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயத்தை செக் பண்ணணும். இல்லைனா நீங்கள் மானிடைசேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ரீயூஸ்டு, ரிப்பீட் அண்டு இன்னும் பல காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹோம், வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட்னு இருக்கும். இது மஸ்ட்டு எல்லாருமே செக் பண்ணணும். இதை நீங்கள் செக் பண்ணலாம், மானிடைசேஷன் கேன்சல் ஆகிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி அட்டன் பண்ண ஒரு சேனல் அவங்களே வந்து மானிடைஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ரீயூஸ்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க சேனலை மானிடைஸ் வாங்கியிருக்கலாம். ஸோ என்னென்ன செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை டச் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் பிரச்சனை வராது. இப்போ வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல லேட்டஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போது உங்களுடைய சேனலை பார்த்தீங்கன்னா பாப்புலர் வீடியோவை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு, அது ஒரிஜினல் வியூஸா இல்லை ஸ்பேம் வியூஸா, இல்லை நீங்கள் எங்கேயாவது பணம் கட்டி வாங்கினீங்களா, இது போல் பல்வேறு செக்கிங் நடக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பாப்புலர் வீடியோவை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ பாப்புலர் வீடியோவை செக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாப்புலர் வீடியோ ஒரிஜினல் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு ஏஐ கண்டென்ட் இல்லை மற்றவங்களுடைய சின்ன கிளிப்பு இருந்தாலும் அதை ரீயூஸ்டு கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வந்து ஓன் கண்டென்ட் மேக் பண்ணுவீங்க. ஸோ இடையில் நம்ம என்ன யூடியூப் நம்மளை செக் பண்ணவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வேறு ஒரு ஆடியன்ஸோடைய கிளிப்பை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ, ஸ்ட்ரைக்கோ, இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மானிடைசேஷன் ப்ராசஸிங் அப்போ அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது உங்ககிட்ட வந்து அதர் கண்டென்ட் இருந்தால் அவங்களுக்கு நோட்டிஃபைட் அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளைம், ஸ்ட்ரைக் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் வெரி வெல்லாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே ஓன் கண்டென்ட்டு தானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதர் கண்டென்ட் இருந்தால் டெலீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் அதே போல் தான் பாப்புலரை செக் பண்ணுங்கள். பாப்புலரை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லைவு, இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். லேட்டஸ்ட் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட் வீடியோ நீங்கள் இப்போ நீக்கி பப்ளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒன்று செக் பண்ணுவாங்க. அது என்னென்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் சரியாக எழுதணும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட்டு. ஏன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எதை பற்றி, இந்த சேனலுக்கு ஒருவேளை மானிடைஸ் ஆனால் எப்படி விளம்பரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அனலைஸ் பண்ணும். இப்போது என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் சிம்பிளாக இருக்குது, ஆனால் வந்து இது புரியும். ஸோ தமிழில் பார்க்குறவங்களுக்கும் இது புரியும், இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கும் இது புரியும். ஸோ இது போல் நீங்கள் உங்கள் சேனலை பற்றி ஜஸ்ட்டாக ப்ரீஃபாக இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப் வந்து செக் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபர்தரான டீட்டெயில் அதுக்கு வந்து தேவைப்படும். லோகோ, பேனர், இது எல்லாமே எதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேனல் ஓகே பார்த்த உடனே ஓகே இது வந்து டெக் சேனல், டெக் ரிலேட்டடாக வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ அனலிட்டிக் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5வதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டோட்டலாக வெளியே வந்துடுறேன். இந்த இடத்த வெரி வெல்லாக செக் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் யூடியூப் லைப்ரரி, அதாவது யூடியூப் ஆடியோ லைப்ரரி இல்லை youtube.com studio.com இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சைன்இன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த நீங்கள் வெரி வெல்லாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தால் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கும் போது சேனலுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய பேஜை நீங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் டச் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் அனலிட்டிக்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வார்னிங் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வார்னிங் இருக்கும்போது 3000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ வார்னிங் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செகண்ட் ஒன்னை டச் பண்ணி இந்த இடத்துல நம்ம காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு டேக்கு டே செக் பண்ணணும். ஏன்னா போன வருஷம் போட்ட ஒரு வீடியோவுக்கு ப்ரெசண்ட் இப்போ காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் டேக்கு டே இந்த டேஷ்போர்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரிக்ட்லியாக இருக்குது இப்போது. ஸோ ரொம்ப கஷ்டம், நம்ம எப்படி போட்டாலுமே யூடியூப் வந்து கண்டுபிடிக்குது. ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபில்டர் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனை டச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ காப்பிரைட்டுன்னு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்டடான வீடியோலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாமல் டேரெக்டாக நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருச்சு ஐயா ஜாலி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா அடுத்த செகண்டில் நமக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் 30+ மேலே மானிட்டைசேஷன் ப்ராசஸிங் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் அண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கின விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ்ங்க. நம்ம சரியாக பண்ணலைன்னா நம்மளுடைய எஃபெக்ட் வந்து மொத்தமும் வீண் போயிடும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ்க்கும் செக் பண்ணுங்கள், லைவுக்கும் செக் பண்ணுங்கள். ஈவன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ளூடு எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட் ஏதாவது டபுளாக இருக்கா, 2-3 பிளேலிஸ்ட் ஒரே மாதிரியே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய YT ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக வரும். இந்த ப்ராசஸிங்கெலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனுடைய வீடியோஸ் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ஸ்டார்டிங் யூடியூபராக இருந்தாலும் சரி, ஃபினிஷிங் யூடியூபராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் புதுசாக இப்போ தான் யூடியூப்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய முதல் 4 வீடியோ பார்த்து சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். காப்பிரைட் இல்லாமல் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஒரு டோட்டலாக யூடியூப் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வேணும்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 8946014557. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை உங்கள் சேனலை வச்சு ரிவ்யூ பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மானிட்டைசேஷன் ப்ராசஸிங்க்கு இது எல்லாமே தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து எப்படின்னா யூடியூப் ஓப்பன் முதல் மானிட்டைஸ் வரை ஃபுல் ப்ராசஸ் அண்டு ஃபுல்லாக கைட் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் 8946014557 இது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.